அக்டோபர் 2 வியாழக்கிழமை. ஒவ்வொரு எண்ணமும் சிறைப்படுத்தப்படுதல். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சங்கீதம் 51:18. தாவீது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சங்கீதம் 51:18 என்று ஜெபித்த இந்த அருமையான ஜெபம் மிக பொருத்தமானதும் பாராட்டப்படத்தக்கதுமான ஒன்றாகும். எருசலேமின் மதில்கள் கட்டப்படும் போது தேவன் தம் ஜனங்கள் செலுத்தும் பலிகளில் பிரியப்படுவார். வசனம் 19. நம்முடைய மனதைச் சுற்றிலும் வஜ்ரக்கல்லாலான மிக அதிக கனமுள்ள, அதாவது திக் ஒரு மதில் கட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு சாத்தியமாகும். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடன் சேர்ந்து நாமும் கூட எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4 மற்றும் 5 என்று சொல்லக்கூடியவர்களாயிருப்போம். பாவிகளில் பிரதானமான பாவி என்று தன் முந்தின ஜீவியத்தை குறித்து கூறுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் தேவனுடைய கிருபையினால் ஏதோ ஒரு சில எண்ணங்களை அல்ல, ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவராயிருப்பதாக கூறுகிறார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:16 என்று அவர் பறைசாற்றுகிறார். நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாயிருக்கத்தக்கதாக தேவனுடைய ராஜரிக இரக்கத்தினால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நம்மால் கூடும் என்ற அறிவு நமக்கு தைரியம் அளிப்பதாயிருக்கிறது. நம்முடைய மனதைச் சுற்றிலும் ஒரு வன்மதிலை கட்டும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடுவோமாக. எருசலேமின் மதில்களை கட்டும் பணியை தடை செய்யும்படி சத்துருக்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களினால் நெகேமியாவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். நெகேமியா 4:9 என்று கூறுகிறான். நம்முடைய மனதை பளிங்கு கோப்பாக தெளிவாக வைத்துக் கொள்ள நாம் அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாயிருப்போமாக.